வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் ஒரு சூப்பராக பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாவு பிசைகிற விதத்தில் இது போல் நம்ம பிசைஞ்சோம்னா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாஃப்டான சப்பாத்தி எப்படி நம்ம செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ சாஃப்டாக சப்பாத்தி மாவு பிசைகிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கோதுமை மாவு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுக்கு சால்ட்டு சேர்த்துக்குவோம். ஒரு 1.5 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்து இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் உப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பு இதுதான் உங்களுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு. இந்த ஆயிலையும் உப்பும் பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை மாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கையிலே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்குவோம். நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி தான் எடுத்திருக்கேன். எடுத்தோடனே நீங்கள் நிறையா தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இந்த போல் தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. மாவு ஒன்று சேர்த்து பிசைகிறதுக்கு சேர்ந்து வரணும், அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சிக்கணும். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா பிசைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்ல, ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சா போதும். இப்போ கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு பிசைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மாவு நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்குவோம். நமக்கு தேவையான சைஸுக்கு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே இது போல் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ இதை தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம சப்பாத்திக்கு நம்ம மாவு தேய்ச்சிக்குவோம். இப்போ மைதா மாவு தொட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். சப்பாத்திக்கு மாவு பார்த்தீங்கன்னா தேய்க்கிறது ரொம்பவும் கனமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. இப்போ மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இதே போல் எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்கணும். இப்போ தேய்ச்ச சப்பாத்தி மாவை இப்போ கல்லில் சேர்த்துருங்க. இப்போ ஆயில் பார்த்தீங்கன்னா சேர்த்துக்குவோம். ஆயில் சேர்த்து இது போல் திருப்பி விடுங்க. சுற்றி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சப்பாத்தி நல்லா எல்லா சைடுமே வேகும். சூப்பராக நமக்கு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது கூட நம்ம எல்லா மாவையும் தேய்ச்சதை நம்ம போட்டு எடுத்துன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சப்பாத்தி பார்த்தீங்கன்னா சூப்பராக சாஃப்டாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நான் செஞ்ச இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ஒரு சப்பாத்தி பாருங்கள், நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் காலையில் செஞ்சு நைட்டு இருந்தாலும் இதே சாஃப்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.